ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 9 யூபிஎஸ்சி 2024 டாப்பர் ஆதித்யா விக்ரம் அகர்வால்ஸ் ஆன்சர் காப்பியை தான் பார்க்க போறோம். Do you think the Uniform Civil Code contradicts the idea of religious pluralism and cultural differences in Indian society? 10 மார்க்கர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 பேஜ் தான் எக்ஸாமினேஷன்ல கொடுப்பாங்க. அதை தான் இந்த டாப்பர் வந்துட்டு பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் காம்பனண்ட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் வந்து ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டினா வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ன்றது நம்ம சிலபஸ் காம்பனண்ட்ல ஜிஎஸ் பேப்பர் டு பாலிட்டி செக்மெண்ட்ல இருந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்ப ஆல் இந்தியா ரேங்க் 9 ஆதித்யா விக்ரம் அகர்வாலுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் உள்ளார போகலாம். இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா 3.5 லைன்ஸ்ல அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரடக்ஷனை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சருக்குள்ள போயிருக்காரு. பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல இவர் வந்துட்டு 3 மேஜர் காம்பனண்ட் எடுத்துட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேட்டிருக்க ஒப்பீனியன் வந்துட்டு, அதாவது வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ற அப்ரோச் வே ஃபார்வர்ட்ல கொடுத்துருக்கிறாரு. சரி, ஜென்ரலா வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின் எழுதுறப்ப நம்ம வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணி எழுதலாம், இல்ல அதுக்கு அகேன்ஸ்டா எழுதலாம், இல்ல பியூரோக்ராட்டிக் ஆர் பேலன்ஸ்டு அப்ரோச்ல எழுதலாம். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பியூரோக்ராட்டிக் ஆர் பேலன்ஸ்டு அப்ரோச் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபெச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாயிண்ட்ஸும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை நம்மளுமே நம்ம ஆன்சர்ல கொண்டுட்டு வர ட்ரை பண்ணணும். இது தவிர வந்துட்டு கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அகைன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா 3 லைன்ல அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. சரி, இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் அதாவது பாக்குறப்ப இன்ட்ரடக்ஷனை கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல டெஃபினேஷனல் அப்ரோச்ல எழுதியிருக்கிறாரு. ஆஃப் ஏ மார்க் ஈஸியா அவர் கிடைச்சிரும். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இன்ட்ரடக்ஷனை ஃபாலோ பண்ணி கான்செப்ட் கிளாரிட்டிக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ன்றது ரொம்ப கிரியேட்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதுக்கு இவருக்கு எக்ஸ்ட்ரா ஆஃப் மார்க் ஈஸியா கிடைச்சிரும். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் அம்பேத்கரோட கோட்டை இந்தியா இஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டைவர்ஸ் ஷுட் பி த கைடிங் லைட் ஃபார் ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூசிசி அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப வேல்யூ ஆட் பண்ணுது. அதனால கன்க்ளூஷனுக்கு ஒரு மார்க் ஈஸியா கிடைச்சிரும். பாடி ஆஃப் த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸை மேக்ஸிமம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கான்டெக்சுவலா வந்துட்டு கரெக்டா கோட் பண்ணியிருக்கிறாரு. இதனால வந்துட்டு இவருக்கு அந்த 4 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ன்றது ஈஸியா கிடைச்சிரும். செகண்ட் சப்ஹெட்டிங் உள்ளாரையும் பாத்தீங்கன்னா அகைன் 4 பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு. குறிப்பா வந்து பாலிட்டியில அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகலையும் ரெலவெண்டா கோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஈஸியா அந்த 4 பாயிண்ட்டுக்கு இங்கேயுமே 2 மார்க் கிடைச்சிரும். வே ஃபார்வர்டு காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச், என்ஷூரிங் தட் த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் ஆர் நாட் ஓவர் ஷேடோட் இன் த நேம் ஆஃப் யூனிஃபார்மிட்டி while ensuring that discriminatory practices are stopped. ஸோ நெகட்டிவ்ஸை கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவ்ஸை ஓவர்லுக் பண்ணணும். அதான் பேலன்ஸ்டு அப்ரோச்னு சொன்னேன். ஸோ இதுக்கு ஒரு மார்க் ஈஸியாக கிடைச்சிரும். ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ல ஒரு மார்க்ஸை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல 1 மார்க்கு, கன்க்ளூஷன்ல 1 மார்க், 2 மார்க் வந்துடுச்சு. பாடி ஆஃப் த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஹெட்டிங்ல 2, செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங்ல 2, வே ஃபார்வர்ட்ல 1. ஸோ பாடி ஆஃப் த ஆன்சர்ல 5 மார்க் வந்துடுச்சு. இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்ல ஒரு மார்க். ஸோ ஓவரால் இந்த 10 மார்க் கொஸ்டின்ல இவர் 7 மார்க் எடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் நம்மளுமே எக்ஸாமினேஷன்ல ஃபெச் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். சரி, என்னென்ன கிரியேட்டிவான விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பாலிட்டி மாதிரியான கொஸ்டின்ஸ்லையும் நம்ம வந்துட்டு ட்ரை டு இன்க்ளூட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோட அந்த கான்டெக்ட்ஸை லிங்க் பண்ணணும். பாலிட்டின்றப்ப வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு ஆர்டிகல்ஸை ஆன்சர்ல கோட் பண்ணணும். சரி, இவருடைய ஜிஎஸ் பேப்பர் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ்க்கு வந்துட்டு 113 மார்க்ஸ், ஆவரேஜா 5.5 to 6 மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஆல் இந்தியா ரேங்க் 9 ஆதித்யா விக்ரம் அகர்வாலுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ல இருந்து இன்னைக்கு என்னென்ன லேர்ன் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் இம்பார்ட்டன்ட். அதுலயும் குறிப்பா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர்ல இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எழுதணும். இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல போயிடலாம். பாடி ஆஃப் த ஆன்சர் சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ்ட் அப்ரோச்சா இருக்கணும். பாலிட்டி மாதிரியான கொஸ்டின்ஸ்லயுமே வந்துட்டு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கொண்டுட்டு வர்றது கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி அதிகமான மார்க்கை நம்மளுக்கு பெற்று தரும். எக்ஸாம்பிள்ஸ் ரெலவெண்டா கோட் பண்ணணும். ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப இந்த பேலன்ஸ்டு அப்ரோச் ஆர் பியூரோக்ராட்டிக் அப்ரோச்சை வந்துட்டு பாலிட்டி மாதிரியான கொஸ்டின்ஸ்ல கொண்டுட்டு வரது மூலியமா நம்ம எக்ஸாமினருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி மார்க்ஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்று தரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 ஆன்சர்ஸ் எழுதுறப்ப நீங்க இந்த விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணி உங்க ஆன்சர்ஸ்ல எழுத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு
நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் குரூப் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி நம்மள கான்டாக்ட் பண்ணி மென்டர்ஷிப் ப்ரோகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.